والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته طيبين الطاهرين. أما صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا سلاما تاما على سيدنا محمد صلى الله عليه وسلم به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام وجهه الكريم على نفس بعدد كل معلوم لك. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين. ஏர்வாரூர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் பேரவையின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மீலாத் விழாவில் அந்த அமைப்பின் தலைவர், நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவர்களையும் வெளியிலிருந்து வருகை தந்த சிறப்பாளர்கள், மாணவர்கள் துவக்கம் செய்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையில் கொண்டாட்டமாக பல மாதங்களாக தொடர்ந்து நடந்தன. அபிப்பிராய பேதங்களோ ஏதுமின்றி உகப்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வந்தன. அண்மை காலமாக மீலாத் விழா பல கேள்விகளை தாங்கி விமர்சனத்துக்குரிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. அந்த விமர்சனம் இப்போது புது வடிவம் பெற்று வேறு ஒரு திசையில் செல்வதற்கான முன் ஆயத்தம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, மக்கா, மதீனா உள்ளிட்ட அரபு நாடுகளிலும் 1995 ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு சென்ற போது ஒரு அரபியின் வீட்டில் எங்கள் குலாத்தினர் தங்கியிருந்தனர். அவர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர். மக்ரிபுக்கு பிறகு எங்களோடு வந்து சுப்ஹான மௌலிதில் சில கவிதை அடிகளை சொன்ன போதெல்லாம் அவர் மிக்க ஆசையோடு எங்களோடு சேர்ந்து முழுமையாக ஓதினார். சுப்ஹான மௌலிதை முழுமையாக ஓதினார்.
அப்போது ஒரு உண்மையை நான் நிச்சயப்படுத்திக் கொண்டேன். இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் பெற்ற காயல் பட்டணம் தந்த தவசீலர் மாதிஹர் ரசூல் ஷேக் சதகத்துல்லா அப்பா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்ற போது அங்குள்ள மக்கள் சுப்ஹான மௌலித் ஓதுவதை பார்த்து மகம் நிகழ்ந்தார்கள். அவர்கள்தான் சுப்ஹான மௌலிதை முதலில் தமிழகத்தில் அறிமுகம் செய்தார்கள். அதிலிருந்து இதுவரையில் நமது பகுதியில் சுப்ஹான மௌலித் ஓதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலிதுகள் ஏராளமாக இருக்கின்றன. தமிழகத்தில் கோர்வை செய்யப்பட்டவைகளும் உண்டு. அரபு நாடுகளில் கோர்வை செய்யப்பட்ட மௌலிதுகளும் ஏராளம் உண்டு. ஆனாலும் சுப்ஹான மௌலிதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் ஏனைய மௌலிதுகளுக்கு வழங்கப்படவில்லை. சுப்ஹான மௌலிதிற்கு அந்த முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டது? ஏன் அக்காலத்தில் இருந்த அறிஞர்கள், ஆரிஃபீன்கள், ஆஷிக்கிங்களை அது கவர்ந்தது என்பதை ஆழமாக அதன் ஒவ்வொரு பகுதிகளையும் உற்று நோக்கி பார்த்தால் அவை அனைத்தும் சஹீஹான ஹதீதுகளே. சஹீஹான ஹதீதுகளுக்கு அப்பால் அதில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதனுடைய சொல் அமைப்பு, கருத்தாளம் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து சொல்லப்பட்ட இலக்கிய உயர் நயம் ஏனையவற்றில் கிடையவே கிடையாது. அதனால் அது ஒரு சிறப்பு பெற்ற ஒன்றாக முதன்மை பெற்றிருக்கிறது. அந்த மௌலிதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு ஹிகாயத்துகளும் தனியான ஹதீசுகளாகவே இருக்கின்றன. அந்த ஹதீதுகளுக்கான தக்க ஆதாரங்களை நூல் பக்கத்தோடு நான் கோர்வை செய்து வைத்திருக்கிறேன். ஷேக்னா அல் ஆஷிக்குர் ரசூல் சூஃபி ஹதரத் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் சுப்ஹான மௌலித் ஓதத் தொடங்கினால் அதன் ஹிகாயத்தை சபையில் அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டேன். அந்த அளவு எனக்கு அதில் ஆனந்தம் இருக்கிறது. அதை ஓதுகின்ற ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய முகங்கள் விதம் விதமாக மாறிக்கொண்டிருக்கும். இந்த யதார்த்த உண்மை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உலமாக்களிலேயும் பரிணமித்தது. அரபு ஞானம் மிக்கவர்களாகவும் ஆத்மீக உறவும் அறிவும் ஆழமும் ரசனையும் கொண்டவர்களாகவும் அவர்கள் இருந்ததனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு கொண்டு நேசித்தவர்களாக இருந்ததனாலும் அந்த மௌலிதின் ஒவ்வொரு பகுதியையும் ரசித்து ரசித்து ஆனந்தத்தோடு ஓதினார்கள். ஆனால் இன்று அது விமர்சிக்கப்படுகிறது என்றால் மூக்கரையனுக்கு கண்ணாடியோடு கோபம் என்பது போன்ற ஒரு கதைதான். அரபு மொழியில் ஆழமில்லை, நெஞ்சிலே நேசமில்லை, வாயிலே பெருமானாரை பற்றிய நல்ல வார்த்தைகள் இல்லை, மனதிலே தூய்மை இல்லை. அதனால் அது வெறும் வார்த்தைகளாகவே அவர்களுக்கு தெரிகின்றன. ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த அரபிகள் மடையர்கள் அல்ல. இந்த உலகத்தில் தோன்றிய சமுதாயத்தில் ஆக உயர்ந்தவர்கள்.
இந்த சமுதாயத்தில், இந்த மனித சமுதாயத்திலேயே அவர்களை மிகைத்த அறிவாளிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள் உலகத்தில் பிறந்ததே கிடையாது. ஆனால் அந்த அறிவை நெறிப்படுத்தி சரிபுளை வகுத்து பார்க்காமல் முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றியதும், தன்னிடம் இருந்த மொழி ஆற்றலையும் அவர்களுடைய திறமைகளையும் மதுவையும் மாதையும் புகழ்ந்து கவி பாடியதும், வாழ்க்கையை விளையாட்டாக கருதியதும், அவருடைய உறவில் செருக்குத்தன்மை மிகைத்து நின்றதும் அவர்களை மடையர்கள் என்று சொல்வதற்கு காரணமாக அமைந்தது. அது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா காலத்திலும் ஒரு மனிதனிடத்தில் அறிவு இருந்து, ஒரு மனிதனிடத்திலே அறிவும் வயது முதிர்ச்சியும் இருந்து, பக்குவமும் ஒழுக்கமும் சிந்திக்கும் திறனும் ஆராயும் திறனும் இல்லை என்றால் அவனிடத்திலே அந்த அறிவு பயன்படவில்லை, அவன் மடையன்தான். அவன் பெயரில் அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் அவனும் மடையனும் சமம்தான். அதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஜாஹிலியாக்கள் என்று சொல்லுகிறார். அறிவிலே அவர்கள் மட்டமானவர்களாய் இருந்தால் குர்ஆன் அவர்களுக்கு மத்தியில் இறங்கி இருக்க முடியாது. எந்த சமுதாயத்தில் எந்த துறை அதி உச்சம் பெற்றிருக்கிறதோ அந்த சமுதாயத்தில் தான் அந்த உச்சத்தை மட்டம் தட்டி அவர்களை பணிய வைக்க ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அந்த நபிக்கு வழங்குகிறார். அல் குர்ஆன் ஆழம் நிறைந்த கருத்தாளம் மிக்கது, இலக்கிய செழுமை நிறைந்த சொல்லாடல் கொண்டது, அதனுடைய அமைப்பும் போக்கும் முன்மாதிரியற்றது. அந்த அமைப்பை அந்த மக்களுக்கு முன்னால் காட்டிய போது அதனுடைய ஒவ்வொரு சொல்லையும், அது ஆளப்பட்ட விதத்தையும் ஆழமாக அவர்கள் பார்த்தார்கள், மிக மிக ஆழமாக நோக்கினார்கள். எந்த இடத்திலேயாவது ஒரு வலுவு தெரியாதா, ஒரு குறை இருக்காதா என்று மிக 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 ஆழமாக நோக்கினார்கள். ஆழம் காண போய் ஆழம் சென்றும் வலு காணவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு இது அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பது தெரிந்துவிட்டது. ஆனாலும் அவருடைய மனதை கவ்வி இருந்த அந்த செருக்கு அதை ஏற்க அவர்களை மறுத்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் மறுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பொய்யாக்கவில்லை. அந்த அல் குர்ஆனைத்தான் அவர்கள் பொய்யாக்கினார்கள். அதை பொய்யாக்கவில்லை என்றால் அது அற்புதம் என்று ஏற்க வேண்டும். அற்புதம் என்பதை ஏற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்று அவர்களின் அடிமையாக மாற வேண்டும். அவரிடத்தில் புறையோடி போயிருந்த அந்த கர்வம், அதுதான் குர்ஆனை ஏற்க மறுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதனையும் வெளிப்படையில் சொல்ல மறுத்தது. அவர்களுடைய அந்த கர்வம்தான் பொறாமையாக வடிவெடுத்தது. அந்த பொறாமையால் தான் தொல்லைகளும் விமர்சனங்களையும் முன்வைத்தார்கள். அந்த மனித இயல்பு அன்று மட்டுமல்ல,
அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய மத்திய கிழக்கு யுத்தத்தின் பின்னால் இருப்பதும் இதுதான், யதார்த்தம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுகின்றதனுடைய எச்சத்தின் விரிகோலம்தான் இன்றைய உலக அமைதி ஈனத்துக்கான காரணம். ஆயுத பெருக்கத்தினுடைய அடிப்படை மூலம் என்பதனை ஆழ்ந்து சிந்தித்தால் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியானவர்கள். முதல் மனிதரும் முதல் நபியும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மனிதர்களுடைய வாழ்விடம் பூமி. ஆனால் முதல் மனிதர் படைக்கப்பட்டது பூமியில் அல்ல. சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த உடல் அமைப்புக்கான மூலம் பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. அவருடைய உடலினுடைய பாகங்கள் புவியைச் சேர்ந்தவை. அவருடைய அந்தரங்க ஆத்துமா மேல் உலகை சார்ந்தவை. மேல் உலகமும் கீழ் உலகமும் சேர்ந்த இணைந்த ஒரு படைப்புத்தான் மனிதன். கீழ் உலகத்தை விட மேல் உலகம் உயர்ந்தது, மேலானது, புனிதமானது. ஆகவேதான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு குடியிருக்க செய்யப்பட்டார்கள். ஏன் அங்கு அவர்கள் படைக்கப்பட்டு குடியிருக்க செய்யப்பட்டார்கள் என்றால், இதுதான் நீங்கள் வாழும் இடம், வந்து இருக்க வேண்டிய இடம். இந்த சொர்க்கத்தை நன்றாக பாருங்கள், இதன் சுகத்தை அனுபவித்து பாருங்கள், இதன் கனிகளை சுவைத்து அதன் இன்பத்தையும் ரசித்து பாருங்கள். பார்த்து விட்டீர்களா? இப்போது பூமிக்கு சென்று இதே போன்று பூமியையும் வளப்படுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை அனுபவித்ததையும் கண்டதையும் சொல்லுங்கள், ஆசையை ஊட்டுங்கள். அதற்கு பின் அவர்களையும் இங்கே வருவதற்கு தயார்படுத்துங்கள் என்று செயல்முறையாக அவர்களுக்கு காட்டி அல்லாஹ் இங்கே அனுப்பி வைத்தார். சொர்க்கம் ஏவல் விலக்குகளுக்கு உரிய இடம் அல்ல. அங்கு மார்க்கம் இல்லை. அங்கு எதுவும் தடுக்கப்பட்டவையும் அல்ல. எதை சாப்பிட்டாலும் அதற்கு எந்த தண்டனையும் கிடையாது. அல்லாஹ் நீங்கள் எல்லாவற்றையும் புசியுங்கள், இந்த மரக்கத்தை நெருங்காதீர்கள் என்று தடை விதித்தார். ஏதோ ஒரு வழியில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோதுமையை சாப்பிட்டார்கள். அதன் காரணமாக பூமிக்கு வந்தார்கள். எந்த கனி, எந்த உணவு சொர்க்கத்தில் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டதோ அதே கோதுமைதான் அவருடைய பிள்ளைகளின் பிரதான உணவாக இந்த பூமியில் ஆக்கப்பட்டது. பூமியிலே அதிகமாக சாப்பிடுவது கோதுமை, அரிசி அல்ல. எந்த கோதுமை சொர்க்கத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தடுக்கப்பட்டதோ அதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு இங்கு உணவாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு காரியத்தையும் ஒரு காரணத்தோடும் நியாயத்தோடுமே செய்வார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் படைத்தாலும் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு அவர்களை படைக்கவில்லை. இந்த பூமியில் வாழ வேண்டும், அவர்களிலிருந்து மனித இனம் பெருக வேண்டும், அந்த மனித இனத்தில் நபிமார்கள் வெளியாக வேண்டும். இந்த வையகத்துக்கே காரணியான
வள்ளல் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆகவே அவர்கள் பூமிக்கு வந்தே ஆக வேண்டும். அதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த காரணத்தின் மூலமாக நியாயத்தோடு இந்த பூமிக்கு இறக்கினான். இந்த இடத்தில் சில உலமாக்கள் கூட ஒரு தவறு இழைக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வானத்தில் சொர்க்கத்திலிருந்து இலங்கைக்கு தூக்கி வீசினான். ஹவ்வாவை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜித்தாவிலே வீசினான். இப்லீஸை இன்னும் ஒரு இடத்தில் வீசினான் என்று சொல்லுவார்கள். கூச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள். தன்னுடைய பிரதிநிதியை பூமியில் பிரதிநிதியாக ஆக்குவதற்காக படைக்கப்பட்ட தன் இருகரம் கொண்டு படைத்த தன்னுடைய பிரதிநிதியை தூக்கி வீசுவதா இருந்தால் அவர் பிரதிநிதியா? பிரதிநிதிக்கான மரியாதையா? வரலாறு என்ன? மலக்குகள் கடுமையாக வியந்தவையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரக்கமும் ஒன்று. சொர்க்கத்திலிருந்து 2 மலக்குகள் கைதாங்க அவர்கள் கீழே இறக்கப்பட்டார்கள். அவருடைய உடல் சொர்க்கத்தில் கால் நீண்டு கொண்டே வந்தது. மலையில் கால் படும் வரையில் உடல் நீண்டு கொண்டே வந்தது. கால் மலையில் பட்டு பதிந்த போது உடல் அவளுடைய சீரான அமைப்புக்குள் வந்தது. அதற்கு பின்னால் மலக்குகள் கைதாங்கவே கீழே இறக்கப்பட்டார்கள். தாரிகை காமிலிலே இது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இவ்வாறு இறக்கிய அந்த பிரமாண்டமான அந்த உருவத்தின் அமைப்பை பார்த்து மலக்குகள் வியந்து போனதாக அந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டது அவர்களுக்கு தண்டனையா, தரம் உயர்வா? தண்டனை அல்ல. அங்கே அவர்கள் நபியாக இருக்கவில்லை, அவர்கள் வலியாகவே இருந்தார்கள். வானத்திலே நபியாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நீங்கள் எப்பொழுது நபியானார்கள் என்று சஹாபாக்கள் கேட்டபோது, ஆதம் மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையில், அதாவது அவருடைய உடல் சமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நான் நபியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய உடலிலே ரூஹு ஊதப்படுவதற்கு முன்னால் நான் நபியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அல்ல, வலியாக இருந்தார்கள். இந்த பூமிக்கு வந்த பின்னால் அவர்கள் நபியானார்கள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியானார்கள். அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாகவும் நபியாகவும் அவர்கள் தரம் உயர்ந்தார்கள். ஆகவே அது தண்டனை அல்ல, அது அவர்களுடைய தர உயர்வு என்பதனை அபுல் ஹசன் அலி ஷாதில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது, அதாவது படைக்கப்பட்டு கண் விழித்த போது அரசை பார்த்தார்கள், குர்சியை பார்த்தார்கள், அங்கிருக்கின்ற மரம் செடி கொடிகளை பார்த்தார்கள், ஹூரின்களை பார்த்தார்கள், வில்தான்களை பார்த்தார்கள். அங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. சொர்க்கத்தில் உள்ள எல்லாவற்றிலும் பெருமானாருடைய அந்த பெயரோடு அல்லாஹ்வுடைய பேரும் சேர்த்து முத்திரை குத்தப்பட்டிருந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பின் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை,
மலக்குகள் கற்றுக் கொடுக்கவில்லை. கண் விழித்ததுமே அரசில் இருந்த அந்த தாரக மந்திரத்தை வாசித்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அதற்கான விளக்கத்தை கேட்டார்கள். அல்லாஹ்வும் சொன்னான். இது எதை சொல்லுகிறது? நபிமார்கள் இயல்பிலேயே மொழிகளை அறிந்தவர்கள். நபிமார்கள் இயல்பிலேயே வாசிக்க தெரிந்தவர்கள். நபிமார்கள் பிறப்பிலேயே ஞானம் மிக்கவர்கள். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நபித்துவம் அமலால் முயற்சியால் கிட்டுவது அல்ல. விலாயத், தக்குவா, நற்பண்புகள் ஒருவருடைய முயற்சியால் கிடைக்கும். ஆனால் நுபுத்துவம் ஒருவருடைய முயற்சியால் கிட்டுவதல்ல. அல்லாஹ்வால் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள். அவர்கள் யார் நபி என்பது ஆலமுல் அருவாகிலே தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். ஆலமுல் அருவாகில் அல்ல, அதற்கு முதல் அல்லாஹுடைய படைப்பின் ஆரம்பத்திலேயே தெரிவு செய்யப்பட்டார். ஷேக் அக்பர் முஹையீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஃபுசூஸுல் ஹிக்கத்தில் இதனுடைய இரகசியங்களை அழகாகவும் ஆழமாகவும் சொல்லுகிறார். அத்துஹ்பத்துல் முர்சலா என்ற நூலிலும் இவை தெளிவாக சொல்லப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய படைப்பின் ஆரம்பம் என்ன, நபிமார்களுடைய படைப்பின் வெளிப்பாடு எப்படி, ஏனைய படைப்புகள் எவ்வாறு என்பதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் திருத்தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் முதலில் படைத்தது எது? உம்முடைய நபியின் ஒளியைத்தான் அல்லாஹ் படைத்தார். ஹதீதுகளிலே இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்கள் இருக்கின்றன. முதலில் படைத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி. முதல் படைத்தது கலம். முதல் படைத்தது அறிவு. முதல் படைத்தது நீர். இவ்வாறெல்லாம் ஹதீதுகளிலே பலவிதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சூஃபியாக்கள் இதற்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். கௌதுல்லாஹ் முஹையீன் இப்னு அரபி, கௌதுல்லாஹ் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சிர்ருல் அஸ்ரார் என்ற நூலிலே நூர் என்றும் கலம் என்றும் அக்ல் என்றும் இங்கு சொல்லப்பட்டிருப்பது ஒரே பொருளை கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். வேறு வேறு வடிவங்களிலே வார்த்தைகளிலே அவை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால் சூஃபியாக்கள் கலமுல் அலா என்றும் அக்லுல் குல்லி என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவார்கள். இந்த வேறுபாட்டையும் இந்த பொருளின் அகமியங்களையும் புரியாதவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள். விளக்கம் விளங்கிய ஞானிகள் தெளிவாக சொல்லதை பார்க்காத காரணத்தினாலும் அதை விளங்கி புரிய முடியாத காரணத்தினாலும் மேலோட்டமாக தன்னுடைய வாதத்தை வைக்கிறார்கள். அந்த வாதங்களுக்கு பின்னால் இருப்பது மனதில் உள்ள நோய். அடைக்கப்பட்டார்கள். இங்கே ஒளியில் இருந்து என்றால் அல்லாஹ்வுடைய ஒளியில் ஒரு பகுதியா என்ற ஒரு வாதத்தை சுன்னத்துல் ஜமாஅத்தினரும் கேட்கிறார்கள்.
மின் என்பதற்கு தபகீல் மாத்திரமல்ல, அதற்கு இன்னும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த இடத்தில் மின் என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் கொடுப்பது? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இராவழி நடத்திய நாயன் தூயவன் என்றால் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு சென்றார் என்று அர்த்தமா? இப்திதாயியா என்றும் அந்த மின்னுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஒன்றின் ஆரம்பத்துக்கும் மின் என்ற சொல் பாவிக்கப்படும். அன மின்னூர் இல்லா, நான் அல்லாஹுடைய ஒளியில் இருந்தென்றால் முதலில் அல்லாஹுடைய ஒளியிலிருந்து நான் தான் வெளிவந்தேன், படைக்கப்பட்டேன். எனக்கு பின்புதான் ஏனைய படைப்புகள் படைக்கப்பட்டன. முதலில் என்ற அந்த கருத்தை அதிலிருந்து தான் ஆரம்பம் செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய ஒளியிலிருந்து தான் என்னுடைய படைப்பும், என்னுடைய படைப்பில் என்னுடைய ஒளியிலிருந்து தான் ஏனைய படைப்புகளும் வெளிவருகின்றன என்ற பொருளைத்தான் அந்த மின் என்பது சொல்லுகிறது. இவ்வாறு கருத்து வைத்தால் அந்த ஹதீதுக்கு விளக்கம் அடுத்தவர் நமக்கு சொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழமில்லாமல், ஆராய்வில்லாமல் தானே தன்னுடைய அந்த விளக்கத்தை ஹதீதுக்கு விளக்கம் செய்ய முன்வந்ததனால்தான் நாயின் வேலையை கழுத செய்ய போய் அடி வாங்கிய கதையாக மாறியிருக்கிறது. முதலில் தண்ணீரை படைக்கப்பட்டது என்றால் தண்ணீர் தனிப்பொருள் அல்ல, ஒரு கூட்டுப் பொருள். உண்மையில் தண்ணீர் என்பது ஒரு பொருளே அல்ல. நம்முடைய கண்ணுக்கு தண்ணீர் தெரிகிறது, ஆனால் அங்கே தண்ணீர் என்பது ஒரு பொருளே அல்ல. அங்கே இருப்பது ஆக்சிஜனும் கார்பன் நீரோட்சைட்டும் தான். இந்த இரண்டினுடைய சேர்மானத்தினால் தான் தண்ணீர் வருகிறது. அதனால் தான் விண்ணிலே ஆக்சிஜன் இருக்கிறதா என்று தேடுகிறார்கள். கார்பன் நீரோட்சைட் அங்கே இருக்கிறது, ஆக்சிஜனும் இருந்தால் நிச்சயம் தண்ணீர் இருக்கும். அப்ப தண்ணீரில் இருந்துதான் சடப்பொருள்கள் முதலாக படைக்கப்பட்டன. அரசும் சடப்பொருள் தான். சடப்பொருளுக்கு அடிப்படை மூலம் முதல் தண்ணீர். தண்ணீரில் இருந்துதான் சடப்பொருள்கள் வந்தன. சடப்பொருள், சூக்கும பொருள் எல்லாவற்றுக்கும் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளி இருக்கிறது. மலக்குகள் சடப்பொருள் அல்ல, அவர்கள் ஒளி. அவருடைய படைப்புக்கு தண்ணீர் எவ்வாறு மூலப்பொருளாக இருக்க முடியும்? தண்ணீர் சடப்பொருள், மலக்குகள் ஒளி, சூக்குமம். சடப்பொருள் என்று சூக்குமம் எப்படி பிறக்க முடியும்? எப்படி வானத்திலே வாழ முடியும்? இருக்க முடியாது. ஆகவே சூக்கும பொருள்களும் சடப்பொருளின் ஆரம்பமும் மூலமும் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளி. சடப்பொருள்களுடைய மூலம் தண்ணீர். இதைத்தான் அறிஞர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹம்சியாவுடைய ஷரஹிலே இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா, ஜவாஹிருல் பிஹாரிலே ஷேக் அல் அக்பர் முஹியுத்தீன் அரபி ரலியல்லாஹு தஆலா, ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு தஃப்சீர்கள் கிதாபுடைய தொகுப்பு தான் ஜவாஹிருல் பிஹார் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கற்றறிந்த அறிஞர்கள் இதற்கெல்லாம் விளக்கம் தெளிவாக ஏற்கனவே தந்திருக்க
அதை பார்க்காமலேயே தன்னை தானே பெரியவர், ஆய்வாளர், அறிவாளி என்று கற்பனை செய்து கொண்டு விளக்கம் செய்ய முற்பட்ட காரணத்தினால்தான் இன்று பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஜாஹிலியா காலத்தில் அறிவு இருந்தும் அறிவு பிரயோகிக்கப்படாமல் அவர்களுடைய அனுமானங்களும் முட்டாள்தனங்களும் தீர்மானம் எடுத்ததனால் தான் அவர்களை ஜாஹிலிகள் என்று அன்று நாமம் சூட்டப்பட்டது. அதே ஜாஹிலியத்துத்தான் இன்றும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை பெருக்கெடுக்க செய்து கொண்டிருக்கிறது. அன்று ஏற்பட்ட அந்த மறுமலர்ச்சி தான் இன்றும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் காலம் அதற்கு இடம் கொடுக்காது. காரணம், கியாமத்தினால் நெருங்கினால் குற்றமும் முட்டாள்தனமும் பெருக வேண்டும் என்பதின் நியதி. அறிஞர்களும் நல்லவர்களும் ஒளிந்து மறைந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இது. அதனால் இப்படியான வாதங்கள் பெருகிக் கொண்டே செல்லும். முந்தைய காலத்தில் சமுதாயங்கள் அழிக்கப்பட்டன. ஒரு சமுதாயம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் அந்த நபிமார்களை பொய்யாக்க வேண்டும். அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் மறுக்கப்பட வேண்டும். இந்த இரண்டும் நிகழ்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். எப்பொழுதெல்லாம் ஒரு தண்டனை இறங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சமுதாயத்தில் வழிகேடுகள் காலோச்சும். வழிகேடுகள் காலொச்சுகின்ற பொழுதுதான் கால விரோதங்களும் அல்லாஹ்வுடைய கோபங்களும் வெளிப்படும். கியாமத்தின் நாள் என்பது முந்தைய நபிமார்களுக்கு ஏற்பட்ட துன்பம் போன்ற ஒன்று அல்ல. ஒட்டுமொத்தமாக படைப்பினமே அழிகின்ற ஒரு கொடூரம். இந்த கொடூரம் நிகழ வேண்டுமாயிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அந்த சமுதாயம் கை வைக்க வேண்டும். முந்தைய சமுதாயத்தை குறிப்பிட்ட அளவுதான் அல்லாஹ் அழித்தான். ஆனால் ஒட்டு மொத்தமாகவே இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அந்த சமுதாயம் கை வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் அழியும். அல்லாஹ் என்று சொல்லுகின்ற கடைசி மனிதன் இருக்கிற வரையில் உலகம் அழியாது. அந்த மனிதன் மரணித்த பின்புதான் உலகம் அழியும் என்றால் அல்லாஹ் என்ற சொல்லோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் அங்கு மறக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத்தை பெறுகின்ற தகுதியுடையவர்கள் இல்லாமல் ஆகின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் என்று கேட்கின்ற பிரார்த்திக்கின்ற ஒரு நல்லடியார் இல்லாமல் ஆகின்ற பொழுது உலகம் அழியும். உலகத்துக்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காலத்தின் கடைசியை சொல்லி இருக்கிறார்கள். உலகம் அழிவதா இருந்தால் அதற்கு முன் கடைசி பிறப்பு அது சைனாவில் தான் நிகழும். ஒரே சூழில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கும். அதோடு பிறப்பு வீதம் நின்றுவிடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி காலத்தின் நேரத்தையும் காலத்தையும் சொல்லி இருந்தாலும் எப்போது என்று நமக்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் சிலேடையாக சொல்லி இருக்கிறார்கள். என்ன நாளில், எப்போது, அதற்கு முன்னால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். கியாமத்துக்கு மிக மிக நெருக்கமான காலத்துக்கான அடையாளங்களில் மிக மிக அதிகமானவர்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 1500 ஆண்டுகளை தாண்டாது என்று முஹக்கிக்கான அறிஞர்கள் இஜ்மாவாக சொல்லி இருப்பதாக கிதாபுகளிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் காலம் மிக மிக மிக
மிக 2 இலக்கத்துக்குள்ளேயே சுருங்கி இருக்கிறது. அப்ப இந்த காலத்தில் அறிவு குறைந்து அட்டூழியங்களும் அக்கிரமும் விமர்சனங்களும் மலிந்திருக்கின்ற இந்த காலத்தில் இப்படியான வாதங்கள் ஆச்சரியமான ஒன்று அல்ல. இப்போது மீலாது விழாவை அந்த வார்த்தையும் மௌலித் என்ற வார்த்தையும் மக்களுடைய மனதிலிருந்து மறைய வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்படுகின்ற ஒரு சதிதான் சீரத்து நபி ஷமாயிலு திருமிதி. சீரத்து நபி என்ற வார்த்தையை சொன்ன போது மௌலித் ஓதக்கூடாது, தேவையில்லை என்றெல்லாம் விமர்சனம் செய்த அத்தனை இயக்கங்களும் இந்த ரபீல் அவல்லே சீரத்து நபியை வாசிக்க தொடங்கிவிட்டார்கள், பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஷமாயிலு திருமிதியை ஓத வேண்டும் என்று சொன்ன போது ஒரு மூச்சு கூட காட்டாமல் அது நல்லதுதான் என்று சொன்னார்கள். ஐயன்னா சபையிலே இஸ்ரேலினுடைய அனைத்து நடவடிக்கைகளை நியாயப்படுத்திக் கொண்டு அவர்கள் தங்களை தற்காக்க அவர்களுக்கு முழு உரிமை என்று ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் அல்லாத சமூகம் எல்லாம் சொல்வது போன்றுதான் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் தலைவர்களும் இப்போது தொடங்கி இருக்கிறார்கள். இவை எதுவும் அவருடைய சுய புத்தியில் வந்த தீர்மானங்கள் அல்ல. இவர்கள் வேறு சிலருடைய ஊதுகுழல்கள், அவர்கள்தான் இதை அரங்கேற்றுகிறார்கள் என்ற யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொண்டால் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு பித்னாவினுடைய அடிப்படை என்ன, அதனுடைய மூலம் எது, அதனுடைய முடிவு எங்கே போய் சேரும் என்பதனை நாம் தெளிவாக தீர்மானித்துக் கொள்ள முடியும். தற்கால இந்த வாதங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான மூல காரணமாக இருப்பது என்னை பொறுத்த வரையில் நபி என்றால் யார், அவருடைய அடிப்படை தகுதி என்ன, எதற்காக நபி இந்த உலகத்திற்கு வந்தார்கள், அவர்களுக்கு வாஜிபான பண்புகள் என்ன, அவர்களிடத்தில் இருக்கக்கூடாத முஸ்தகிலான பண்புகள் எவை, ஜாயிஸான பண்பு எது என்று தெரியாமல் இருப்பதுதான். நபிமார்கள் யார், அவர்களுடைய படைப்பு எப்படிப்பட்டது, எல்லோரையும் போன்ற ஒரு படைப்பா அல்லது தனியான வேறான படைப்பா, அவருடைய கடமை என்ன, அவர்கள் செய்ததை புரிந்து கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒரு நபி என்ன, ஒரு ஒலி என்ன, ஒரு சாலிகான மனிதனை கூட நம்மை போன்ற மனிதன் என்று எவனும் சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ذاتின் வெளி அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கின்ற தகுதி உலகத்தில் அவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. காரணம், இடையில் எதுவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேரடியான படைப்பில் தொடர்பானது. ஏனைய நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ذاتின் வெளிப்பாடுகள் அல்ல, அந்த ذاتிலிருந்து பிறந்த பண்புகளின் வெளிப்பாடுகள். அதனால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அறிய முடியும். படைப்புகள் அந்த பண்புகளின் வெளிப்பாடான திருநாமங்களின் வெளிப்பாடுகள். அதனால் அந்த படைப்புகள் அந்த நபிமார் ஊடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாகத்தான் அல்லாஹ்வை போய் சேர முடியும். இதுதான் ஒழுங்கு. அதனால்தான் ஆதம் அருவாகி நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அழைத்து அவர்களை நபிமார்களாக ஏற்கனவே அல்லாஹ் தெரிவு செய்து விட்டார்.
அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து விட்டார். நம்ம ஆசைக்கும் நிஷ்டாவின் வகைக்குப்பத்தில் இருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறார். இறந்த காலத்தில் தான் சொல்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை செஞ்சாக்கி வைத்து விட்டார். இப்போது அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு மத்தியில் நம்முடைய ரசூல் வந்தால் அவரை ஈமான் கொள்ள வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். நானும் சாட்சி, நீங்களும் நாளைக்கால் சாட்சி. நபிமார்களுக்கு ஞானம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாலேயே வழங்கப்பட்டது. அது என்ன ஞானம்? எதிர்பத்திய ஞானம். ஒரு நபி அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், படைப்பை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அடுத்தவர்களுக்கு தெரியாது. அது நபியின் ஊடாகத்தான் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். மனிதனுக்கு வயது பூமியில் ஆகக்கூடியது 1000. இப்போது சராசரி 60-70, கூடினார் 100, 110, 120. இதற்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளை, வேதங்களை யார் சொல்லித் தருவது? மலக்குகள் பற்றி யார் சொல்லித் தருவது? கபருக்குள் நடக்கும் செய்கின்றவைகள் நம்முடைய அறிவுக்கும் பார்வைக்கும் அப்பாற்பட்டவை. அதை யார் சொல்லித் தருவது? மக்களுக்கு அவருடைய அனுபவத்திற்கும் புலக்காட்சிக்கும் அப்பாற்பட்ட உண்மைகளை தெளிவாக சொல்லுகின்றவர்கள். அதனால்தான் நபி என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நபி என்ற சொல்லுக்கான அகராதி பொருள் என்ன? முஹ்பிர், முஹ்பர், இதான் அகராதி பொருள். அறிவித்து கொடுக்கின்றவர், அறிவித்து கொடுக்கப்பட்டவர். மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, உலகத்தை பற்றி, காலத்தை பற்றி, மனித சமுதாயத்தை பற்றி, மறைவான விஷயங்களை பற்றி சொல்லுகின்றவர். மறைவான விஷயங்களை அறிவிக்கின்றவர். அல்லாஹ்வால் மறைவான விஷயம் அறிவித்து கொடுக்கப்பட்டவர் என்பது நபிக்கான அகராதி பொருள். முஞ்சிதை பிரட்டி பாருங்கள், அவ்வாறுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நபி என்ற சொல்லுக்கு 8 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக சொன்னால் நேரம் இடம் கொடுக்காது. அஷ்ஷிஃபா என்ற நூலை பாருங்கள், நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு அர்த்தம், நபுவத்தி என்று சொன்னால் உயர்ந்த இடம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நபி என்றால் தகுதியால் உயர்ந்தவர் என்ற ஒரு பொருளும் நபி என்ற சொல்லுக்கு சிலரை தேர்வு செய்கிறான் என்றால் அவர்களை குறை உள்ளவர்களாக தேர்வு செய்வானா? இல்லை, நிரப்பமானவர்களில் தான் தெரிவு செய்வார். மனித இனத்தவர்களைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்வார். அல்லாஹு தஆலா எந்தெந்த விஷயத்தில் பூரணமானவர்களாக தெரிவு செய்வார்? அவருடைய படைப்பில், அவருடைய குணத்தில், அவருடைய தோற்றத்தில், அவருடைய இயல்பில், குடும்பத்தில், பழக்க வழக்கங்களில், எல்லாவற்றிலையும் பரிபூர்ணமானவர்களாக அவர் இருக்க வேண்டியது நபியினுடைய அடிப்படை தகுதி. ஒரு நபியாக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் இத்தனை தகுதியும் அவரிடத்தில் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர் நபியாக இருக்க முடியாது. அன்ன ஜமியா சிஃபாத்தி ஜமியல் அன்பியாய ஒரு ருசுலி ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் மின் கமாலில் ஹல்கி
وحسن الصورة وشرف النسب وحسن الخلق وجميع المحاسن من هذه الصفات لأنها من صفات الكمال والكمال. இது நபியினுடைய அடிப்படை பண்புகள். ஒரு நபி என்பவர், ரசூல்மார்கள் என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பில் பரிபூரணமானவர், அழகிய கோலம் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நபியையும் அல்லாஹ் அழகு குறைந்தவராக படைக்கவில்லை, அழகு கூடியவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். உங்களுடைய நபி எல்லோரையும் விடவும் அழகானவர் என்று சொன்னார்கள். அதனால் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா உங்களை விட அழகானவர் என் கண் கண்டதுமில்லை, எந்த பெண் பெற்றதுமில்லை, நீங்கள் சொல்லி செய்தது போன்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். படைப்பில் முழுமையானவராக, வடுகுறை மாசுமர் அற்றவராக இருக்க வேண்டியது நபியினுடைய எல்லோரையும் விட அழகானவராக இருக்க வேண்டும். அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த அத்தனை பேரை விடவும் அவர் அழகானவராக இருக்க வேண்டும். பூர்ணமான முழுமையான படைப்பென்றால் அழகும் அதில் அடங்கவே செய்யும். அழகிய நற்குணத்தில் பூரணமானவராக அவர் இருக்க வேண்டும். அது அல்லாமல் இன்னும் என்னென்ன நற்பண்புகளில் உயர்ந்த பண்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். காரணம், இது ருத்துபத்துஹும் அஷ்ரஃபு ருத்துபி வ தரஜாத்துஹும் அர்ஃபஉ தரஜாத். அவளுடைய பதவி ஏனைய பதவிகளை விட உயர்ந்தது. அவருடைய தகுதி எல்லா தகுதியை விடவும் உயர்ந்தது, மேலானது. மேலான தகுதி உள்ளவர் அனுப்பப்படுவதா இருந்தால் அவரில் எப்படி என்ன குறை எங்கிருந்து காண்பது? இப்ப நபியினுடைய அடிப்படை பண்பை தெரியாத ஒருவர் தான் நபியை பற்றி அவர் விமர்சனம் செய்கிறார். அவர் விமர்சனம் செய்வது யதார்த்தத்தில் நபியை அல்ல, அவர் கற்பனையில் இருக்கின்ற ஒரு தோற்றத்தை. அபூ ஜஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக விமர்சித்தார். அபுல் லஹபும் விமர்சித்தார். அவர்கள் அரபு மொழியில் பாண்டித்யம் பெற்றவர்கள், அறிவு கூர்மையானவர்கள். பொருத்தமற்ற வார்த்தைகளை ஒருபோதும் அவர்கள் மொழிய மாட்டார்கள், அதை குறையாகவே நினைப்பார்கள். பொருத்தமற்ற ஒரு வார்த்தையை கூட அவர்கள் மொழிய மாட்டார்கள். மொழியிலே விசாலமான ஆழமான அறிவு கொண்டவர்கள். அவருடைய தகுதி என்ன என்றால், எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி, எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் அடுக்கு மொழியிலே பேசுவார். ஒருவர் என்ன அமைப்பில் பேசுகிறாரோ அதே சந்தம் மாறாமல் எடுத்த எடுப்பில் பேசுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே கவிதைகளை அவர்கள் எத்தனை என்றாலும் அள்ளி கொட்டுவார்கள். கொட்டப்பட்ட அந்த கவிதைகள் எத்தனையா இருந்தாலும் அவர் பாடி முடிய அப்படியே இவர்கள் அதை பாடி ஒப்புவிப்பார்கள். ஒரு சம்பவம் இருக்கிறது. மக்காவில் ஹஜ்ஜி காலத்தில் பல அரங்கங்கள் அரங்கேறும். கவிஞர்கள், யுத்த வீரர்கள் மற்றும் வேற வேற திறமை உள்ளவர்களுடைய அரங்குகள் எல்லாம் அங்கே அரங்கேறும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரபுகளத்திலே அந்நேரம் பெரும் கவிஞராக இருந்தார், உயர் கவிஞராக இருந்தார். அவர் தலைமையில் மக்காவிலே ஒரு கவிதை அரங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவிதையில் ஆர்வம் உள்ளவர்கள் அங்கே கூடியிருப்பார்கள், விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அங்கே போய் கூடிக்கொண்டிருப்பார். இவ்வாறு ஒவ்வொரு சபையிலையும் அந்தந்த ரசிகர்கள் கூடியிருப்பார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 அடி கவிதையை 2 அடி கவிதையை பாடினார். அவர் பாடி முடித்ததும் தான் தாமதம். ஒரு வினாடி கூட செல்லாமல் முனசா என்ற ஒரு நாட்டுப்புறத்து பெண் எழுந்து
ஹஸ்ஸானே, உம்மை ஒரு பெரிய கவியரசு என்றால் நான் நினைத்தோம். உம்முடைய இந்த 2 அடி கவிதையில் 8 பிழைகள் இருக்கின்றன என்றார். ஒரு பேரரசர், கவி பேரரசர் கவிதை பாடுகிறார். ஒரு நாட்டுப்புறத்து பெண் அவர் பாடி முடிய முன்னால் அதை கேட்டு அதை புரிந்து விளங்கி அதை விமர்சனம் செய்கிறாள் என்றால் அவருடைய அறிவு கூர்மை எப்படி இருக்க வேண்டும்? அவர் வியந்து போனார். அவர் கேட்டார், என்ன அது? நீங்கள் அரபிகள் எப்பொழுதும் தங்களுடைய விருந்தோம்பலை பெருசாக பேசுவார்கள். எங்களுடைய வீட்டிலே இத்தனை கிடாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இத்தனை கிடாரம் இருந்தால் அவர்கள் இவ்வளவு பெரிய பரோபகாரிகள், விருந்தாளிகள், விருந்து கொடுக்கின்றவர்கள் என்று அர்த்தம். முதலும் நம்முடைய பகுதியில் இருந்தது. ஒரு பெரிய போடியார் என்றால் அவடத்தில் பெரிய செம்பு கிடாரம் இருக்க வேண்டும். கஞ்சி காய்ச்சுகின்ற ஒரு பெரிய செம்பு கிடாரம் இருக்க வேண்டும். ஒரு வசதியான வீடு என்றால் எத்தனை அடுக்கு பானை, பெரிய பானை இருக்கிறது என்று பார்ப்பார்கள். அது அந்த காலத்தில் இருந்தது. நம்முடைய பகுதியிலையும் முதல் அது இருந்தது. அது அரபிகளுடைய அந்த பெருமையை சொல்லுகின்ற சாதனங்கள். அவர் முன்வைத்த அந்த சொல் 10 உட்பட்ட பன்மை சொல். அந்த பெண் சொன்னால், ஹஸ்ஸானே, நீங்கள் பாவித்த அந்த சொல் 10 என்ற எண்ணிக்கை உட்பட்ட தொகையை காட்டுவது. அதற்கு இந்த சொல்லை சொல்வது உங்களுக்கு பெருமை அல்ல, அது உங்களுடைய ஏழ்மையையும் கஞ்சத்தனத்தையும் வசதி குறைவையும் காட்டும். நீங்கள் இந்த சொல்லை சொல்லியிருந்தால் அது எண்ணிக்கை இல்லாத பன்மை சொல். இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை கொண்டு பெருமை பேசுவார்கள். ஹஸ்ஸானே, உன் பிள்ளைகள் உன்னை பற்றி பெருமை பேசுவதில் உமக்கு என்ன பெருமை இருக்கிறது? உன் தந்தையை நீ புகழ்ந்து பாடினால், உன் தந்தையினுடைய புகழ் இருக்குமா இருந்தால் அது உமக்கு பெருமையாக இருக்கும். அதனால் பிள்ளைகள் பெருமையை பேசுவதை நீ பேசாமல் இந்த வார்த்தையை நீ பாவித்திருந்தால் அது மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். பேசுவார்கள், எங்களுடைய வாழ் எப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருக்கும், அது கொட்டிக் கொண்டிருக்கும். ஹஸ்ஸானே, ரத்தம் சொட்டுவது வீரமா? அது சுரண்டுகின்றவென்ற வேலை. நீ யக்துரு என்ற சொல்லை விட எதிரி என்ற சொல்லை பாவித்திருந்தால், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது உன்னுடைய வீரம். இப்படி 8 குறைகளை சொல்லி அதற்கு மாற்று சொல்லையும் சொன்னாள் என்றால் அவருடைய மொழி அறிவும் கிரகித்தல் கூர்மையும் எந்த அளவு இருந்திருக்கிறது. குர்ஆன் ஒரு மோஜிசாத் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். காரணம், இவ்வளவு மொழி அறிவு இருந்தவர்கள், ஆழமான புரிதலும் கூர்மையான பார்வையும் இருந்தவர்களால் குர்ஆனிலே குறை காண முடியவில்லை. அரபிகளிடத்தில் ஒரு குணம் இருக்கிறது, தவறை கண்டால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், உடனே சொல்வார்கள். முகஸ்துதி பார்க்க மாட்டார்கள். ஒரு குறை விஷயத்தை, ஒரு உண்மையை நிலைநாட்டுவதற்காக தன் உயிரை மாத்திரமல்ல அனைத்தையும் இழக்க துணிவார்கள். அப்படிப்பட்ட அந்த குணம் கொண்டவர்கள் குர்ஆனிலே அவர்களால் குற்றம் காண முடியவில்லை. அதுதான் அந்த சமுதாயம் குர்ஆனுக்கு போட்டியாக ஒன்றை கொண்டு வர முடியாமல் போனதுதான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதற்கும் அல்லாஹ் முன்வைத்த ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ராத்திலிருந்து வெளிவந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்
நேரடியாக தன்னுடைய திருக்காட்சியை அவர்களுக்கு கொடுத்தார். ஏனைய நபிமார்கள் அந்த பாக்கியத்தை பெறாத காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு மேராஜை அல்லாஹ் கொடுத்தார். மேராஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதி உச்ச தகுதியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு தெளிவான விளக்கம் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிமார்கள் இந்த பண்புகளை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, மனிதன் உடல் ஆன்மா என்று 2 கூறுகளால் பிணைக்கப்பட்டவர். இதற்கு முதல் இருந்த படைப்புக்கு இந்த தகுதி இருக்கவில்லை. உடல் இந்த உலகத்தை சேர்ந்தவை, அதனால் அதில் குறை உண்டு, பலவீனம் உண்டு. ஆத்துமா தகுதிக்கேற்ற விதத்தில் அது நிரப்பமானவை, சமனானவை அல்ல. அது ஒளியானவை, சூக்குமமானவை. அல்லாஹ்வை அனுப்பப்பட்டார்கள். ஏன் அனுப்பப்பட்டார்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல், அல்லாஹ்வோடு அவர்கள் தொடர்பட வேண்டும் என்றால் அதற்கான தகுதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். எல்லா மலக்குகளும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. மிக குறிப்பிட்ட சிலவர்களால் அல்லாஹ்வோடு தொடர்பாக முடியும், அதுவும் ஒரு எல்லையோடு. அவர் மேல் உலகத்தில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும், மலக்குகளை விட உயர்ந்திருக்க வேண்டும், மலக்குகளின் பண்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும். மலக்குகளின் பண்புகளை கொண்டவர்தான் மலக்குகளோடு தொடர்பு கொள்ள முடியும், அல்லாஹ்வை தொடர்பு கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஒருவர் வாழ வேண்டும் என்றால், மற்றவர்களோடு உறவாட வேண்டும் என்றால் அவர் மலக்காக இருக்க முடியாது, மனிதனாகத்தான் இருக்க வேண்டும். மலக்குகளை அல்லாஹ் ரசூலாக அனுப்புவதா இருந்தாலும் மனித கோலத்தில் தான் அனுப்புவேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஏன்? மலக்குகளை மக்கள் பார்க்க முடியாது, அவர்களை நெருங்க முடியாது, அவர்களோடு உறவு வைக்க முடியாது. இப்ப நபிமார்களின் பண்பு என்ன? அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு சொல்லணும். அந்த செய்திகளை நேரடியாகவும் பெறுவார்கள், மலக்கின் ஊடாகவும் பெறுவார்கள், அதிகமாக மலக்கின் ஊடாக பெறுவார்கள். இப்ப மலக்கோடு அவர்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய, நட்பு வைத்துக் கொள்ளக்கூடிய, அடிக்கடி மலக்குகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்க வேண்டும், தகுதி இருக்க வேண்டும். யாராவது இந்த உலகத்தில் மலக்கை பார்த்தால் அவர் கண்குருடாகிவிடும். யாரும் மலக்கை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. மலக்குகளிலே சிரேஷ்டமானவர், உயர்ந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய இயல்பான அந்த தோற்றத்தை எவராலும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீலே, உங்களுடைய இயல்பான கோலத்தை நான் பார்க்கணும். நாயகமே, அதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீங்க. இல்ல நான் பார்ப்பேன். அவர்கள் தொடுவானம் தொட சிறகை விரித்து நின்றார்கள், மயங்கி கீழே விழுந்தார்கள். ஹதீஸிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பேன் என்று சொன்னார்கள், பார்த்தார்கள். ஆனால் இந்த பூமியில் பார்த்ததனால், மனித பண்பு அங்கு மிகைத்திருந்ததனால் மயக்கம் வந்தது. நபிமார்கள் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில் தொடர்பார்களா இருப்பதனால்
அவருடைய அந்தரங்கம் மலக்காகவும் அவருடைய புறம் மனித பண்பில் மனிதத்துவ குணங்கள் அவங்களுக்கு இருக்கவே செய்யும். அதனால்தான் பசி, தாகம், மயக்கம், இச்சை, திருமணம் உள்ளவற்றைகளையும் அடக்கும். இவையெல்லாம் இந்த பூமியில் மனிதர்களோடு உறவு வைத்துக் கொள்வதற்காக இந்த மனித பண்பில் எந்த பாவமும் அவர்களில் நிகழ இவையெல்லாம் மனித பண்பிருந்தாலும் இவை அனைத்தும் அவர்களுக்கு முஸ்தகீல். நிரப்பமான பண்புகள் செய்திகளிலே வரலாற்றிலே சில நபிமார்களை பற்றி சில குறைகள் எழுதப்பட்டால் அது வரலாற்று தவறே தவிர அது உண்மை கிடையாது. அதை ஏற்கவும் கூடாது. உதாரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபிமார்கள் தவறு செய்தார்கள் என்பது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொன்றார்கள் என்பது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள் என்பது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொன்னார்கள் என்பது, இவையெல்லாம் வெளிப்படையாக ஒன்றிருந்தால் அதுக்கு அவருடைய தகுதிக்கு பொருத்தமான விளக்கம் வைக்கப்பட வேண்டுமே தவிர வெளிப்படையான அர்த்தம் அவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன என்பதனை பற்றி நாம் ஏற்கக்கூடாது. நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தது ஏன் என்று நான் சொல்கிற பொழுது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய செயல் எவ்வாறு இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற யதார்த்தத்தை சொல்வதற்காக வந்த குர்ஆனில் எவ்வாறு முத்தஷாபிஹாத்தான நேர்பொருள் பொருந்தாத திருவசனங்கள் இருக்கிறதோ அதே போன்று ஹதீஸிலும் இருக்கின்றன. ஹதீஸ் இதுமே அல்லாஹ்வுடைய யதார்த்தமான செயல்கள் தான். யதார்த்தத்தில் அல்லாஹ்வுடைய செயல்கள் தான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களினுடைய அதராத்துகள், வெளிப்பாடுகள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் நேரடி அல்ல, அதனுடைய வெளிப்பாடுகள். நெருப்பின் வெளிப்பாடு வெப்பமாக இருப்பது போல், சூரியனின் வெளிப்பாடு வெப்பமாக இருப்பது போல், சூரியனே வந்து நேரடியாக சுடுவதல்ல, அதன் வெப்பம், அதன் அதர் நம்மளை தாக்குகிறது. இவ்வாறுதான் கருத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவன் காபிர்.
நீங்கள் அல்லாஹ்வை காலத்தை ஏசாதீர்கள் என்றால் இந்த காலத்தினுடைய செயலை நீங்கள் குறை காண்கிறீர்கள். செயலை செவிப்பது யார்? அல்லாஹ். அப்போ உங்களுடைய அந்த குறை யதார்த்தத்தில் யாரை சாடுகிறது? அல்லாஹ்வை சாடுகிறது. ஒரு செயல் நிகழ வேண்டும் என்றால் அந்த செயலுக்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, அல்லாஹ்வுடைய தத்துவம் நேரடியாக வெளியாகுவது, எந்த தொடர்பும் இல்லாமல் நேரடியாக வெளியாகுவது. இன்னும் ஒன்று, அல்லாஹ் இஹ்தியார், சுதந்திரம், விருப்பாற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றலும் குதிரத்தும் விருப்பாற்றல் இஹ்தியாரும் சேர்ந்து வெளியில் வருவது. மனிதனுடைய விருப்பாற்றல் இஹ்தியார் அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு சேர்ந்து வெளிப்படுமாயிருந்தால் அந்த செயல் மனிதனோடு சேர்த்து நன்மை தீன்மை தீர்மானிக்கப்படும். அந்த செயலை மனிதன் செயல் என்று சொல்லப்படும். அதனுடைய இஹ்தியார் வெளிப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதற்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய விருப்பாற்றல் இஹ்தியார் தொடர்பு படாமல் அல்லாஹ்வுடைய ஆற்றல் தனியாக அந்த செயலை வெளியாக்குமாயிருந்தால் அந்த செயல் மனிதனோடு சேர்க்கப்பட மாட்டாது. அந்த செயலைத்தான் கராமத் மோஜிசாத் என்று சொல்லப்படுகிறது. அமா ரமைத்த, இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, நீர் அறிந்த நேரத்தில் நீர் அறியவில்லை, அல்லாஹ் தான் அறிந்தான் என்றால், ஒருவர் ஒரு புடிமண்ணை வீசினால் அது குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் தான் விழ வேண்டும். அது எல்லா இடத்திலேயும் எல்லோருடைய கண்ணிலும் போய் சேர நியாயம் இல்லை. ஆனால் நடந்தது என்ன? அங்கு இருந்த எல்லா காவிரியுடைய கண்ணிலும் அந்த மண் துகள்கள் போய் சேர்ந்து அவருடைய கண் பார்வையை மங்க வைத்தது. இந்த செயல் உங்களுடைய இஹ்தியாரால் நடந்தது அல்ல, அது நம்முடைய தனிப்பெரும் தத்துவத்தினால் நடந்தவை. ஆகவே அந்த செயலை யதார்த்தமாக தன் பக்கம் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஆயத்துக்கு அர்த்தம், இவ்வாறு கொடுக்காமல் வெளிப்படையாக கொடுத்தால் அங்கே குழப்பம் வரும். இதனை ஷேக் அல் அக்பர் முஹய்யித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தப்சீர் கபீரிலே இந்த ஆயத்துக்கு கீழே தெளிவாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏனையவர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். தவிர சுன்னத்துல் ஜமாஅத்தின் அகீதா என்ன என்பதனை இமாம் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பிறகு அதை தொகுத்து ஒழுங்குபடுத்தி கோர்வை செய்து முதல் கொடுத்தவர்கள் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். யஹ்யா உலூமுத்தீனிலே கவாயிதுல் அகாயித் என்பது அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கோட்பாடுகள். அந்த கோட்பாட்டை எவன் ஏற்கிறானோ அவன் தான் சுன்னத்துல் ஜமாஅத், ஏற்காதவன் சுன்னத் ஜமாஅத் அல்ல என்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் கடைசியிலே தீர்ப்பு சொல்கிறார்கள். எவர் இதில் சொல்லப்பட்ட கோட்பாடுகளை ஏற்கிறாரோ அவர்தான் சுன்னத்துல் ஜமாஅத்தின் கொள்கையை சார்ந்தவர். இதை ஏற்காதவர், இதுக்கு மாற்றமாக பேசுகிறவர் சுன்னத்துல் ஜமாஅத் அல்ல. ஒவ்வொருவரும் தன்னை சுன்னத் ஜமாஅத் என்று அடையாளப்படுத்தலாம், அது அவர்கள் உரிமை. ஆனால் உண்மையான சுன்னத் ஜமாஅத் இந்த விதிக்குட்பட்டு பேசுகின்றவர், நடப்பவர் தான். ஏனவைகள் போலிகள். போலிகளை கண்டு ஏமாறுகின்ற மயமான ஒரு கூட்டம் தான் இப்பொழுது அறிஞர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். கவாயிதுல் அகாயிதிலே 40 உசூல்களை கஸ்ஸாலி இமாம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தாத் சம்பந்தமான 10 உசூல்கள்,
எவர் விளங்கி அதை ஏற்று நம்பி செயல்படுகிறாரோ அவர்தான் சுன்னத்துல் ஜமாஅத்.